தமிழ்நாட்டில் கைவிடப்பட்ட கிராமத்தை புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் உருவாக்கியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாத்தி அருகே அமைந்துள்ள நாட்டாக்குடி கிராமத்தில் ஒரு காலத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தனர். ஆனால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு, குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின் குறைவு காரணமாக பொதுமக்கள் அந்த கிராமத்தில் இருந்து வெளியேறி வேறு இடங்களில் வசிக்க தொடங்கினர். இதனால் ஒரு கட்டத்தில் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வெளியேறி தங்கராஜ் என்ற சாமியார் ஒருவர் மட்டும் இங்கு தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வெளியானது. இதனைத் தொடர்ந்து இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரவியது. இந்த செய்தி எதிரொலியாக மாவட்ட நிர்வாகத்துடன் கைகோர்த்து சமூக ஆர்வலர் திருச்செல்வம் என்பவர் இந்த கிராமத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். தனது நண்பர்கள் உதவியுடன் இந்த கிராமத்தில் வசித்து வேறு இடங்களில் வசிப்பவர்களை இவர் ஒருங்கிணைத்துள்ளார். முதற்கட்டமாக அரசு சார்பில் இந்த கிராமத்திற்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டு குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மேலும் கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து இதற்காக 6 லட்சம் ரூபாய் வரை நிதி திரட்டப்பட்டுள்ளது. இதில் அந்த கிராமத்தில் வசித்த மக்கள் மட்டும் ரூபாய் 1.5 லட்சம் வரை நிதியுதவி செய்திருந்தனர். விவசாய வசதிகளை மேம்படுத்தினால் மட்டுமே கிராமத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதால் தூர்வாரப்படாமல் இருந்த கால்வாய்கள் அந்த கிராமத்தில் வசித்த இளைஞர்களின் உதவியோடு தூர்வாரப்பட்டன. சுமார் 70 ஏக்கர் நிலங்களில் உள்ள கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு சுற்றிலும் வேலிகள் அமைக்கப்பட்டு விவசாயத்திற்கு ஏற்ற வகையில் நிலங்கள் தயார் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக நிலங்கள் உழவு செய்யப்பட்டு இயற்கை உரங்களான மாட்டுச்சாணம் நிலங்களில் இடப்பட்டு தற்போது கத்திரிக்காய், தர்பூசணி, வெள்ளை பூசணி உள்ளிட்ட பயிர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இந்த கிராமம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய அந்த கிராமத்தை சேர்ந்த ராமு என்ற 84 வயது விவசாயி, நான் நாட்டாக்குடி, என் பேர் ராமன். எனக்கு இப்போ 83 வயசாகிடுச்சு. இப்படி இருக்குமா, சிறு பிள்ளையாக இருக்கும்போதே இந்த ஊரில் 60லேருந்து 70 குடி இருந்துச்சு. இப்போதைக்கு 4-5 குடியிருப்பு கூட இல்லை, பூரா ஓடி போச்சு. ஒரு ஆள் மட்டும் இருக்கார், மற்ற எல்லாம் போயிடுச்சுங்க. திருப்பி வர்றதுக்கு அம்மா ஆட்சியார் அம்மா தலையிட்டு நேரடியாக இங்கே வந்து பார்த்து, ஐயா நீங்கள் எல்லாம் வாங்க, உங்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்லி புத்துணர்ச்சி கொடுத்தாங்க. நாங்கள் நிச்சயம் செய்வோம். இப்போ மிளகாக்கண்டு தரம்ன்றாங்க, உழவடை செஞ்சு அந்த மிளகாக்கண்டு நட்டு தண்ணி, போதுமான தண்ணி கம்மாயில் சேமிச்சுட்டா இருக்குது. அந்த மிளகாக்கண்டை நட்டு அதோட பலனை நாங்கள் அணிவிச்சிடுவோம். இப்படி பல முறையிலையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது. வந்து ஊரில் இருக்கிறதுக்கு உள்ள ஆயத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் ஒரே ஒருவர் மட்டுமே வசித்து வந்த இந்த கிராமத்தில் தற்போது 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் திரும்ப வந்து வசித்து வருகின்றனர். மேலும் விரைவில் இந்த கிராமத்தில் வந்து வசிக்க உள்ளதாக பலரும் கூறி வருகின்றனர். இந்த கிராமத்தை மீண்டும் கட்டமைப்பதில் பெரும் பங்கை வசித்த சமூக ஆர்வலர் திருச்செல்வம் கூறுகையில், வணக்கம், இது திருச்செல்வம், நாட்டாக்குடியிலிருந்து. இந்த நாட்டாக்குடியில் இந்த ஒரு நபர் வாழும் கிராமம் அப்படின்னு இந்த கிராமம் உருவாக்கிய அந்த அதிர்வலைகளை இந்த ஒரு 5 மாதத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய முழு ஈடுபாட்டோட, குறிப்பாக மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கி இந்த கிராமம் திரும்ப விவசாயத்தை மீட்டெடுத்து, அதாவது விவசாயத்தை சும்மா மீட்டெடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு மாடு பன்றிகளுக்கு உண்டான ஒரு தீர்வாக வெளிச்சுத்தில் வேலி போட்டு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மாடலாகவும் நாட்டாக்குடி மாடல் வந்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் இந்த விவசாயம் ப்ளஸ் மக்கள் திரும்ப இந்த கிராமத்துக்கு வந்து குடியேறது, இது எல்லாம் சேர்ந்து வரும் பொங்கல் வந்து நிச்சயமாக நாட்டாக்குடி ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கை தரக்கூடிய கிராமமாக மற்ற கிராமங்களுக்கு வழிகாட்டும். முற்றிலும் கைவிடப்பட்டிருந்த நாட்டாக்குடி கிராமம் மெதுவாக உயிர் தெழ தொடங்கியுள்ளது. அந்த கிராம மக்களை உற்சாகமடைய வைத்துள்ளது. மேலும் மீண்டும் மனிதர்களின் நடமாட்டத்துடன் விவசாயமும் வாழ்க்கையும் திரும்பும் நம்பிக்கையின் கிராமமாக மாறி வருவது அந்த கிராம மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எனது ஊர் பிள்ளையார்பட்டி கூட சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டாக்குடி கூட குக்கிராமம் மாத்தூர் பஞ்சாயத்தில் இருக்குது. தற்போது உங்களுக்கு பரவாயில்ல, ஒரு 5 மாதத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு கிராமம் சொல்லி என்ற தலைப்பில் வந்தது எல்லா செய்தியும் பத்திரிகைகளும் பார்த்துருப்பீங்க. தற்போது நிலையில் பார்த்தீங்கன்னா அதை மாற்றி சமூக ஆர்வலர்கள் திருச்செல்வம் என்ற காரைக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. கலெக்டருடைய பார்வையில் அணுகுமுறைகள் வந்து இந்த ஊருக்காக மக்கள் செய்யும் பணியாளர்கள் செய்தி இவர்களை கொண்டு வெளிச்சத்தை கொண்டு போய் அவங்க மூலியமாக கொண்டு வந்து இந்த கிராமத்தை மீட்டெடுக்குன்னு சொல்லியிருக்க. இப்போ வந்து ஒரு நபர்ன்ற மாற்றி இப்போ பல நபர் வந்து தங்கும்படியாக வடிவசித்து தொடர்ந்து இரவும் பகலுமாக
அவளுடைய குழந்தை மாதிரி கைப்பிடிச்சி போன மாதிரி இந்த விவசாயத்தை மீட்டெடுக்க உடனடியாக வந்து செஞ்சுக்கிட்டு இப்போ பூரா பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நியூஸில் இப்போ வர நியூஸை பார்ப்பீங்க. முன்னாடி எப்படி வீட்டை ஒட்டி பூரா புதராத்தான் இருந்துச்சு, வெளிக்கறியாக இருந்துச்சு. போலீஸுக்குலாம் பல தடவை பார்த்தாலும் எப்படி ஊருக்கு பின்னா கேட்டுருப்பாங்க. இப்போ பார்த்து விவசாயத்துக்கு மனிதர்கள் வாழக்கூடிய தகுதியாகவும் விவசாயம் செய்யக்கூடிய இடமாகவும் இப்போ வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. இதுவே வெற்றி.